Tucked away in the forested hills of Kadambur in Tamil Nadu's Erode district, Gundri Village Panchayat is home to thousands of tribal families who largely depend on millet farming and forest produce for their livelihood. Difficult terrain, weak connectivity and limited infrastructure have shaped everyday life here for decades. With assembly elections approaching, residents expect long-pending demands for roads, healthcare and electricity to be prioritized. Internal roads, last fully laid over a decade ago, are now largely gravel stretches with limited patchwork repairs. Public transport is limited to a single daily bus, forcing villagers to rely on private vehicles even during medical emergencies. ராயி ரோட்டு வேணும், ரோட்டு வசதி வேணும், வீடு வேணும், எல்லாம் தான் வேணும். என்னத்த வேணும்? ரோட்டு வசதி வேணும் எங்களுக்கு. இப்போ ரோடு இப்படி இருக்குது. அங்கே பாரு கல் போட்டிருக்குதா இல்லை எப்படி இருக்குது ஜல்லிக்கல். எங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் எங்களுக்கு ரோடு தான் வேணுங்க. ரோடு எங்களுக்கு வந்து கடம்பூர் போகணும்னா 1 மணி நேரம் போகணும். அதுவும் வண்டி காலையில் பஸ் வந்து 6 மணிக்கே போகிறதுனால எங்களால அந்த டைமுக்கு போக முடியாது. ஏதோ ஒரு ஜீப்புக்கு வெயிட் பண்ணி தான் போகணும். அது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு 50 ரூபா கொடுத்து தான் போகணும். Poor infrastructure is also affecting education. Students from interior hamlets walk long distances through forest terrain to reach the only school in the area. The impact extends to agriculture, the main source of income in the region. Farmers say erratic electricity supply, frequent power cuts and intrusion by wild animals disrupt farming. ரோடு வசதி மெயினாக வேணுங்க. ரோடு தான் இப்போ ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. ரோடு வசதி ஒன்றும் மெயினாக வேணுங்க. இந்த கரண்ட்டு வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு கட் ஆகிடுது. அது என்ன ப்ராப்ளங்கிறது வந்து கீழே இருந்து வர்ற லைனில் வந்து ஏதோ ஒரு மரம் முறிஞ்சு விழுகலாம். அதனால வந்து ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு கட் ஆகிடுது. விவசாயப்பார் இப்போது நம்ம பையங்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 3 நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா இதுக்கு தண்ணி சப்ளை கொடுக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் இதனால் உங்களுக்கு வந்து என்னென்ன இடர்பாடுகள் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க? உங்கள் தண்ணி இல்லை கரண்ட்டு வனவிலங்கு ஃபாரஸ்ட்டில் இப்போ பக்கமாக இருக்கிறதுனால ஃபாரஸ்ட்டுக்கு புள்ள தொல்லை இருக்குங்க. எல்லாம் யானை பன்னியெல்லாம் வருதுங்க. ஃபாரஸ்ட் பட்டாக்காட்டுக்குள்ளே வருது. புள்ள ஃபாரஸ்ட்னால புள்ள தொல்லை இருக்குதுங்க எங்களுக்கு. தண்ணி பிரச்சனைலாம் எப்படி? தண்ணி பிரச்சனை அவ்வளோக்கு இல்லைங்க. கரண்ட் தான் முக்கியமாக. கரண்ட் பிரச்சனை தான் இப்போ ஃபுல்லாக இருக்குது. இங்கே கரண்ட் சப்ளை கொஞ்சம் பத்தது இல்லைங்க. Until recently, even processing their produce was a challenge. The absence of nearby facilities forced women to travel long distances to grind millets, adding to both time and expenses. A mobile solar-powered millet processing unit has now brought some relief, enabling on-site cleaning and grinding of grains and reducing drudgery. ஆமாங்க. இது இன்னும் பெரிய கொண்டு போயிருக்கு. இப்போ இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி உதவுது? இது சௌகரியமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். பக்கா வந்தேன்னா அடுப்பை வச்சுருக்கோம்னா வந்து அரைச்சிக்கலாங்க. ஆமாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது எங்களுக்கு பக்கத்தில். எங்களுக்குங்கண்ணா இங்கே நாங்கள் வந்து மிஷின் இல்லாதப்போ வந்து தூரமாக தான் போனோம். ஆனால் இங்கே வந்து அந்த மிஷினை சுத்தம் பண்ணி காய வச்சு மாவா வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே, இப்போ உங்களோட கோரிக்கையில் வந்து கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் என்னமா? எங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் எங்களுக்கு ரோடு தான் வேணுங்கண்ணா. The district administration says efforts are underway to improve infrastructure and services, citing housing schemes, drinking water supply, and plans for a permanent health center. Officials claim that most roads are in usable condition except for stretches inside the reserve forest. As elections draw closer, Gundri's tribal residents say they are still waiting for development that is not just promised but visible on the ground.